இந்த பாட்டியால தான் இந்த திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் கட்டப்படுது. இந்த கோபுரத்தோட பேரு அம்மணி அம்மன் கோபுரம். இந்த கோயிலோட அடித்தளத்தை வளலா மகாரா ஆட்சி காலத்தில் தான் போடுறாங்க. ஸோ அதாவது கருங்கற்களை அடித்தளத்தை மட்டும் போட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, ஆதித்யன் ஆயம்மா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமாக குழந்தையே இல்லை. ஸோ குழந்தைய வேண்டி இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையாருக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. வேண்டுதல் வச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு அம்மணி அப்படின்னு பெயர் சூட்டி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை 15வது வயசுல கல்யாணம் ஆகிடுது. அப்புறம் சாந்தி முகத்துக்கு அனுப்புறாங்க. ஸோ சாந்தி முகத்துக்கு அப்போ அவரோட கணவரத்தோட வரும்போது என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மணி அம்மன் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல விழுந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ மறுநாள் பக்கத்தில் இருந்த குளத்துல இருந்து உயிரோட எந்திரிச்சு வராங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் அந்த அம்மணி அம்மன் அதிசயமாக பார்க்கும்பொழுது, நான் வந்து இந்த கோயிலோட கோபுரத்தை கட்ட தான் வந்திருக்கேன், ஸோ எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட வரீங்க, யாராக இருந்தாலும் வரலாம். அதில் சில பேர் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அம்மணி அம்மன் கூட யாசகம் வாங்குற ஊர்கள்லாம் போகிறாங்க. ஸோ அப்படி சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகும்போது அங்கே 4-5 திருடர்கள் அவங்கள வழி மறித்து யாசகம் கொடுக்க வச்ச இந்த செல்வத்தெல்லாம் திருட பார்க்குறாங்க. ஸோ அப்போ அம்மணி அம்மா அவங்கள பார்த்து, உங்களுக்கு